நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புது மாடல் க்ரோ பேக் ஸ்டாண்ட் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய ஸ்டாண்டு வந்து வடிவமைச்சிருக்கோம், நிறைய க்ரோ பேக்கெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கோம். ஒரு சில நண்பர்கள் அவங்க தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சில கேட்கும்போது அந்த மாதிரியும் எப்படி செய்யலான்றதுலாம் நிறைய செஞ்சு காமிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான க்ரோ பேக் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரோ பேக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பல விதமாக பயன்படுத்தலாம். இன்றைக்கி இந்த க்ரோ பேக் நம்ம டிசைன் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த மார்க்கெட்டில் ஹைடெக் ட்ரிப் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி மெட்டீரியல்லாம் வச்சு பண்ணுறாங்க. ஆனால் அந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து நம்ம ஒரு மாடி தோட்டம் அமைக்கணும்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது. அதை வந்து அதே மாடலில் நமக்கு இன்னும் கம்மியான செலவில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இதை சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். நண்பர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, இந்த ஹைடெக் ட்ரிப் கிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கவங்க மட்டும் தான் செய்ய முடியும். நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி நம்ம மாடி தோட்டம் அமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயனுடைய மாடி தோட்டத்தில் இந்த ஹைடெக் ட்ரிப் கிட்ட வச்சு தான் மாடி தோட்டம் அமைச்சிருக்காங்க. அந்த கிளிப்பிங்ஸ் வேணால் ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ சிவகார்த்திகேயன் அப்படின்னும்போது அவர் ஒரு பெரிய நடிகர், அவருக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு அந்த 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட அதே மெத்தடை நம்ம இந்த க்ரோ பேக் ஸ்டாண்டில் கொண்டு வந்திருக்கோம். அப்படி இந்த க்ரோ பேக் ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்கிறதால நமக்கு பல மடங்கு வந்து செலவு குறையும். மாடி தோட்டத்தில் ஏற்கனவே நம்ம க்ரோ பேக் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்கவங்க ஈஸியாக இந்த பேக்கை மட்டும் மாற்றினாலே போதும், உங்களுக்கு வந்து செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஸோ இதனால் நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோபோனிக் அக்வாபோனிக்லாம் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோபோனிக் அக்வாபோனிக் தேவையில்லை, நான் மண் வச்சு விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா கூட இந்த மாதிரி தண்ணி எதுவுமே கீழே கொட்டாது. அதெல்லாமே ரீயூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய வாட்டர் மிச்சமாகும். அதே மாதிரி நமக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் சேவ் ஆகும், தேவையில்லாமல் கீழே போகாது. மழைக்காலங்களில் தண்ணி வந்து வடிஞ்சு கீழே வந்து தரையெல்லாம் கொட்டாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பைப் லைன் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட போகிறோம். அடிஷ்னலாக நம்ம இந்த பைப்பெல்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு இதில் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே பேக்கை நம்ம ஸ்டிச்சஸ் இல்லாமல் சிங்கிள் மெட்டீரியல் வச்சு பக்காவாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் எங்கேயுமே ஸ்டிச்சஸே இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தான் ஸ்டிச்சஸ் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் தான் ஸ்டிச்சஸ் இருக்கும், அடியில் எங்கேயுமே ஸ்டிச்சஸ் கிடையாது பாருங்கள். இந்த சைடில் இந்த சைடில் எங்கேயுமே கிடையாது. இந்த கார்னரில் கூட ஸ்டிச் கிடையாது. இந்த கார்னரில் என்ன பண்ணியிருக்கோம்னா இதை அப்படியே மடித்து ஃபோல்ட் பண்ணி உள்ளார இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்டிச் வராது. உங்களுக்கு மேலே வந்து நமக்கு இந்த பாக்கெட் சொருகிறோம் இல்லைங்களா பைப்பு, அதுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். க்ரோ பேக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது வந்து 220 GSMல பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது அக்வாபோனிக் ஹைட்ரோபோனிக்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக்கி 340 GSMல வந்து இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் தண்ணி வந்து லோடாகி நிற்கணும்னா கொஞ்சம் வெயிட் தாங்கணும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைஃபும் நல்லா இருக்கணுன்றதுக்காக 340 GSM ஆக்கியிருக்கோம். அது விலைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த பேக்கை விட ஒரு 100 ரூபா கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ட்ரிப் கிட் க்ரோ பேக் ஸ்டாண்டை வந்து எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்றதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அக்சசரிஸ் எல்லாமே ஹார்ட்வேர்ஸை கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு நியர்பை ஹார்ட்வேர்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு பேர் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வாங்கி அசம்பிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது அப்படியே ஒரு கிட்டாக வந்து HOIO ஃபார்ம்ஸில் சேல்ஸும் பண்ணுறாங்க. வேணுன்றவங்க நீங்கள் HOIO ஃபார்ம்ஸையும் கனெக்ட் பண்ணலாம். அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மாடி தோட்டத்தில் ஒரு 4 ஸ்டாண்டை இந்த ப்ராஜெக்ட்டுக்காக எடுத்துக்க போகிறேன். இந்த 4 ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டை வந்து ரிசர்வ் டேங்காக பயன்படுத்த போகிறேன். மீதி 3 ஸ்டாண்டை அதில் செடியில் வைக்க போகிறேன். ரிசர்வ் டேங்க்லேருந்து தண்ணியை அதுக்கு வந்து அனுப்ப போகிறேன். அனுப்பிட்டு அதுலேருந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு தேவையான பைப் லைன்லாம் கனெக்ட் பண்ணி மொத்தமாக வந்து ட்ரெயின் ஆகி இந்த தொட்டியில் கலெக்ட் ஆகும். இந்த தொட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைப்பட்டால் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மாக்கோல் போட்டு நம்ம ஹைட்ரோபோனிக் சிஸ்டத்தில் வந்து கீரைகள் வளர்க்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியும் இதில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு புதிய முயற்சிகள் தான். இந்த புது முயற்சிகள் நமக்கு எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பேக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு சைடு மட்டும் கிளாம்பை கழட்டிக்குங்க. கழட்டிட்டு பேக்கை முதல்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டை நம்ம 3/4 அடி உயரத்தில் வச்சுருந்தோம். அதுவும் நான் வீல் ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த 3/4 அடி உயரத்தை இன்னும் கொஞ்சம் உயரமாக்கணும். அப்போ தான் வந்து இந்த டேங்க்லேருந்து தண்ணி ரிசர்வ் டேங்க்குக்கு ட்ராவல் ஆகும். நம்ம ஆல்ரெடி இந்த வீல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால இதையே அப்படியே கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் லெக் வச்சுருங்கன்னா அந்த லெக்கோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணால் போதும். நம்ம 8 இன்ச் லெக் கொடுத்துருப்போம். அந்த 8 இன்ச் லெக் பதிலாக 20 இன்ச் லெக் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி உயரத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த வீலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன லெக் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அந்த லெக் எடுத்து புதுசாக வந்து பெரிய லெக் போட போகிறேன்.
ரெண்டு பக்கமும் லெக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கவுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டோட ஹைட்டு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது பக்கத்தில் நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை தான் வைக்க போகிறோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம இதை சென்டராக வச்சு ட்ரெயின் வால்வ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. பெருசாக போயிடுச்சுன்னா நாளைக்கு எதாவது லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடியில் வந்து இந்த வாஷர் போட்டு இதை போட்டு டைட் பண்ணோம். சப்போஸ் நமக்கு இதை டைட் பண்ணியும் இந்த கேப் இருந்ததுன்னா அடிஷ்னலாக ஒரு வாஷர் வேணால் போட்டுக்கலாம். இது கீழே இந்த வாஷர் போட்டு தேவைப்பட்டால் அடிஷ்னல் வாஷரும் போட்டு ஃபுல் டைட் பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து 1.25 இன்ச் சைஸு. அதே மாதிரி 1.25 FTA எடுத்துக்கிறேன். FTA எடுத்து இது போட்டு நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கு லீக்கேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் டஃப்லான் டேப் போட்டு டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு பக்கம் எடுக்கணுன்னா இது மாதிரி டீ ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இது கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ஜாயிண்ட் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி நடுவில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ ஜாயிண்ட் போட்டு ஒவ்வொரு தொட்டி இதே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டே போக வேண்டியது தான். இப்போ அடியில் இந்த வால்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வால்வில் நம்ம இந்த FTA கனெக்ட் பண்ணுறோம். பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மாதிரியே லைனாக அந்த கடைசி வரைக்கும் இருக்கு பாருங்கள். அடுத்தது இந்த இடத்துல ஒரு டீ ஜாயிண்ட் பயங்கரமாக டைட் பண்ணல, சும்மா ஜஸ்ட் தான் டைட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த டீ ஜாயிண்ட்டை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இவ்வளவுதான். அடுத்தது இந்த பக்கமாக வச்சு லேசாக தட்டினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், பைப்பு இந்த இடத்துல இருந்து அப்படியே ட்ராவல் ஆகி அங்கே போகுது பாருங்கள். இப்போது இதே மாதிரி இன்னும் அந்த பக்கமும் போயிட்டு அந்த சின்ன தொட்டியில் ரிசர்வ் டேங்கில் கனெக்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த பக்கம் இதிலேருந்து கொண்டு போய் அங்கே ஒரு எல்போ ஜாயிண்ட் போட்டு கனெக்ட் பண்ணோம். ஸோ இதையும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ இதையும் அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல அளவு எடுத்துட்டு போட்டு இதையும் கட் பண்ணிட்டு வர வேண்டியது தான். இப்போ இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியாச்சு. இதை கனெக்ட் பண்ணியாச்சு இந்த இடத்துல. இப்போ இந்த பெண்டை கனெக்ட் பண்ணோம். அவ்வளோதான். ஸோ பாருங்கள், கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இந்த டீ ஜாயிண்ட் அடுத்த டீ ஜாயிண்ட் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இதுலேருந்து நமக்கு ரிசர்வ் டேங்க் போகணும். இப்போ ரிசர்வ் டேங்க் போகிறதுக்கு இதுலேருந்து நமக்கு கரெக்டாக பைப் லைன் கனெக்ஷன் எடுத்து ஸோ இந்த ரவுண்டுக்கு நம்ம கட் பண்ணணும். இந்த ரவுண்டும் அதே மாதிரி தான், கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த இடத்துல ஒரு எம்டியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட உள்பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள்.
இதில் ஒரு FTO கனெக்ட் பண்ணிட்டோம்னா தண்ணி வந்து இங்கே ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பைப்பை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 3வது பைப்பையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து இந்த பேக் இருக்க பைப்போட கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை வந்து நம்ம ப்ராப்பராக அமைக்கணும். இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் செல் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் எதுவுமே வந்து கீழே போகாமல் மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியை மட்டும் கீழே அனுப்போம். அதுக்கு இந்த கிளாத் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கி போகாது, மண்ணுக்குள்ளே இருந்தாலும் மக்காது, அந்த மாதிரி கிளாத் தான் இது. இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு தொட்டியில் இது மாதிரி ட்ரெயின் செல் யூஸ் பண்ண போகிறேன், இன்னொரு தொட்டியில் தேங்காய் மட்டையை பயன்படுத்த போகிறேன். எது வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் ஈஸியாக. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெட்டீரியல் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயின் செல் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு மேலே இதை கிளாத் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இதுக்கு மேலே வந்து கோகோபீட் போட போகிறோம். இந்த கோகோபீட் எதுவுமே வந்து நமக்கு இந்த தண்ணியில் போகாது. கிளாத்துக்கு மேலே கோகோபீட் போட போகிறோம். இப்போ கோகோபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த லேயர் மண் கலவை ஃபில் பண்ண போகிறேன். தொட்டிக்கு தண்ணி எப்படி சப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி மோட்டார் வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு ஃபிஷ் டேங்கில் இருக்கக்கூடிய மோட்டார். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் ஹோஸ் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணி இது ஃபுல்லாகவே லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த டேங்கில் இருக்க தண்ணி இந்த ஹோஸ் வழியாக எல்லாத்துக்கும் ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகிட்டு இது செடிக்கு தண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் மீதி இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன ஆகுனா மறுபடியும் ட்ரெயின் ஆகி இந்த பைப் லைன் கீழே இருக்கக்கூடிய பைப் லைன் வழியாக வந்து இந்த டேங்கில் ஊற்றிக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவைப்பட்ட பஞ்சகாவியா மீன் அமிலம் எது வேணாலும் கலந்து கொடுத்துக்கலாம். ஒருவேளை மழைக்காலங்களில் ஹெவியாக மழை பெஞ்சதுன்னா இந்த டேங்க் நிரம்பி வலியுமே அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும் என்ன ஆகும்னா நம்ம இந்த டேங்க்கை முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோரேஜ் டேங்கை நம்ம தண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படியே நமக்கு தெரியாமல் மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சு இந்த டேங்க் ஃபுல்லானாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டு கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுவோன்னா சப்போஸ் நம்ம ஏதாச்சும் இதை க்ளீன் பண்ண போகிறோம், ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை பிடிச்சி தூக்கணும்னா உங்களுக்கு வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சென்டரில் கூடிய பாட்டை தூக்கணும்னா மொத்த தண்ணி வெளியே அப்படியே போயிடும். இங்கே வரைக்கும் தண்ணி இருக்குது. ஃபுல்லாகும்போது எப்படி வெளியே போகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாகும். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த சைஸுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இன்னும் கம்மியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை அதிகம் உயரம் வேணும்னா அதிகம் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எதை பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்டிச்சிங் பிளான் பண்ணி அந்த ஹைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வர தண்ணியெல்லாம் அப்படியே டேரெக்டாக வெளியே அவுட் ஆயிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் எங்கேயா சேமிக்கிறதுனா சேமிச்சிக்கலாம். அப்படி இல்லை இந்த சேமிக்கிற வசதி கிடையாதுன்னா தனியாக வெளியே விட்டுடலாம். ஏன்னா இது மழைக்காலங்களில் மட்டும் ரொம்ப ஹெவி ரெயின் பெய்யும்போது இது ஃபுல்லாக தண்ணி வேஸ்ட்டாக போகும். மற்றபடி நம்ம நார்மல் டைமில் நம்ம செடிக்கு தொட்டி கொடுக்குற தண்ணி எல்லாமே மறுபடியும் ரொட்டீனாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இதனால் நம்ம நிறைய தண்ணியை மிச்சப்படுத்த முடியும். ரெண்டாவது நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் செடி கொடுக்க முடியும். மூணாவது இந்த தொட்டியிலேருந்து தண்ணி எதுவுமே வேஸ்ட்டாக வெளியே கொட்டாது, எந்த லீக்கேஜ் இருக்காது. தரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித குப்பையும் இருக்காது, உங்களுக்கு தண்ணி எதுவுமே சொட்டாது. மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும், எந்த வித குப்பையும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இது வரைக்கும் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் புதுசாக வடிவமைச்சிருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ட்ரிப் கிட் க்ரோ பேக் ஸ்டாண்டை பற்றின தகவல்களை பார்த்தீங்க. இதில் ஏதாச்சும் விடுபட்டு இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.